வணக்கம். மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நைட்டெல்லாம் விடிய விடிய பூஜை பண்ண வேண்டிய ஒரு மகத்துவமான நாள். அந்த நாள் மகா சிவராத்திரி. மற்ற சிவராத்திரியை விட இந்த மகா சிவராத்திரிக்கு பயங்கர பலன் இருக்குது, விசேஷம் அதிகம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கோயிலெல்லாம் இதுக்கு பயங்கரமாக எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் பூஜை நடக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதில் நிறைய விஷயம் உள்ளடங்கி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுவும் 8ஆம் தேதி வர 8ஆம் தேதி நடக்க போகிற அந்த மகா சிவராத்திரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிவராத்திரி 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 யோகங்கள் ஒன்றா கூடி வர சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நமக்கு என்னென்ன நடக்கும் நல்லது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, முதல்ல நம்ம சிவபெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி நந்தி பகவானை வணங்கணும். ஏன்னா நந்தி பகவான் தான் நம்ம எதை சொன்னாலும் இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸ்வரன் கிட்ட சொல்கிறவர். நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம நந்தி காதில் ஓதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நந்தி காதில் ஓதுனா அது இம்மீடியட்டாக அந்த நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக குயிக்காக ஒர்க் அவுட் ஆகுங்க. அந்த மாதிரி முதல்ல நந்தி பகவானுக்கு தான் எந்த பூஜையாக இருந்தாலும், ஈஸ்வரன் பூஜையில் பிரதோஷத்தெல்லாம் பாருங்கள், முதல்ல நந்தி பகவானுக்கு தான் எல்லாமே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நந்தி பகவானை வணங்கிட்டு நம்ம ஈஸ்வரனை வணங்கலாம். இப்போது சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் பார்க்க போனீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி. அந்த இரவு முழுவதும் நம்ம முழிச்சிருந்து பூஜை பண்ணணும். சிவபெருமானுக்கு அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அதோட நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான சிவராத்திரி பூஜை தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக். இதில் நம்ம மனதார சிவபெருமானை வணங்கணும், வேண்டாம் வெறுப்பாலாம் வணங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் விரிவாக சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி. இப்போது 300 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த 4 யோகங்கள் ஒன்றா கூடியிருக்கு. நாளடிக்கு வரப்போகிற சிவராத்திரியில், மகா சிவராத்திரியில்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன யோகம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. அந்த 4 யோகங்கள் கூடிச்சனா நமக்கு லைஃப்பில் நல்ல வெற்றி, மகிழ்ச்சி, பல நன்மைகள், நல்ல யோகங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்படிப்பட்ட அரிதான இந்த மகா சிவராத்திரி யாருமே மிஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அளவில்லா மகிழ்ச்சியை தரக்கூடியது தான் இந்த சிவராத்திரி. இதில் என்னென்ன யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது இது தேய்பிறை, மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை மகா சிவராத்திரி. இது எப்பவுமே வருஷம் அப்படி தான் வரும். இதில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா, யோகம் சொன்னேன் இல்லையா, 4 யோகங்கள் வரும். அந்த யோகங்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்று மார்ச் 8ஆம் தேதி சர்வார்த்த சித்த யோகம் 1, 2வது சிவயோகம், சரவண நட்சத்திரம், அடுத்து சுக்கிர பிரதோஷம். அந்த மாதிரி 4 யோகங்கள் கூடி வருது. இதனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தொழில், வீடு, வருமானம், நிம்மதி, எல்லாத்துக்குமே நம்ம ஈஸ்வரன் கிட்டேருந்து ஒரு பரிபூரண அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள், சிவபெருமானே வேண்டக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுதான் மகா சிவராத்திரி. இதில் 4 யோகங்கள் கூடி வருதுன்னு சொன்னேன் இந்த மகா சிவராத்திரிக்கு. அதனால் தயவு செய்து எல்லாரும் பூஜை பண்ணுங்கள், இல்லை கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கோங்க. மனசில் நினச்சி பண்ணுங்கள். லிங்கம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் மனசுக்குள்ளேயே நம்ம தெய்வத்தை நினச்சாலே போதுங்க, கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இப்போ நான் 4 விரதம் சொன்னேன் இல்லையா, என்னென்ன விரதம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு வரப்போகிற சர்வார்த்த சித்த யோகம் அப்படின்னா என்னது, அது எதுக்கு அது நமக்கு என்ன நன்மை செய்யும் அப்படின்னீங்கன்னா, நாம் சிவபெருமானிடம் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடியது இந்த யோகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போது ஒருவருக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கணும், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே நமக்கு வேணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படும். அப்படியேப்பட்ட ஒரு அருளை தரக்கூடியது தான் இந்த பிரதோஷ நாள். அன்றைக்கி பிரதோஷமும் வருது. ஸோ சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை பிரதோஷம், மகா சிவராத்திரி. யோசனை பண்ணி பாருங்கள், அற்புதமான நாள். ஸோ சுக்கிரவார பிரதோஷம் நமக்கு லைஃப்பில் செல்வ செழிப்பையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தரக்கூடியது.
ஐஸ்வர்யத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடியது. சுக்கிர பகவான் வந்தாலே கேட்கணுமா? அடுத்து மந்திர ஜபம். நம்ம அன்னைக்கு மந்திரம்லாம் படிப்போம். ஒன்றும் இல்லைங்க, சிவாய மந்திரம் தாங்க ஃபுல்லாக. அந்த மந்திர ஜபத்தை நம்ம தியானம் பண்ணால் நமக்கு யோகம் கைகூடும். அதுக்கப்புறம் சர்வார்த்த சித்த யோகம் அப்படின்றது மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா, காலை 6:38 10:41 வரை தாங்க இருக்கும் அந்த டைம். சர்வார்த்த சித்தயோகம் இதில் தான் நம்ம வேண்டுதல் வச்சா, எந்த வேண்டுதல் வச்சாலும் அது இம்மீடியட்டாக நமக்கு நடக்கும். அத்தனை நம்ம வேண்டக்கூடிய அத்தனை வேண்டுதலும் ஈஸ்வரன் அருளாசியோட நமக்கு கண்டிப்பாக பலிதமாகும். சரி வாங்க, அடுத்து சிவராத்திரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு மெயினாக நமக்கு என்ன வேணும்? வில்வம் வேணும். நான் சொல்லிட்டேன் 4 யோகங்கள் தேடி வருதுன்னு சொல்லிட்டு, அது என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் இருக்கு இல்லையா, வில்வம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வில்வத்தால அர்ச்சனை பண்ணால் ரொம்ப 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 விசேஷங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். நமக்கு வர வேண்டிய அனைத்து சந்தோஷங்களும், அனைத்து நிம்மதி, நல்லது, நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நம்ம ஆசைப்பட்டோமோ அத்தனையும் வரும், அத்தனையும் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமா கிடைக்கும். ஒரு பிசினஸ்க்கு 12 பிசினஸ் பண்ண போறீங்களா? நடக்கும். உங்க வாழ்க்கையில குழந்தை பேர் வேணுமா? நடக்கும். உங்க பசங்க நல்லா படிக்கணுமா? நடக்கும். நீங்க என்னென்ன நல்லது நினைச்சு எனக்கு நடக்கணும், இதெல்லாம் நான் லைஃப்ல கிடைச்சா சந்தோஷப்படுவேன் நீங்க நினைச்சிருப்பீங்க பாருங்க, அத்தனையும் நடக்கும். வில்வத்தால மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதோட உங்களால முடிஞ்சா அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கோயிலுக்கு, உங்களால முடிஞ்சா கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க அன்னைக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பண்ணுவாங்க. இவர் ஈஸ்வரன் அபிஷேக பிரியர், பெருமாள் ஆடம்பர பிரியர். அதனால ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு என்ன வேணா நீங்க வாங்கி கொடுங்க. நிறைய இருக்கு அபிஷேகம்னா. அதுல உங்களால முடிஞ்சது ஒரு பால் பாக்கெட், தயிர் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்களேன். அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுங்க. நாளைக்கு நாளைக்கு 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் பொசுக்கப்படும். உங்க லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும். வில்வத்தால அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நீங்களே கூட உங்க வீட்டுல அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வீட்டுல படம் இல்லையா? பரவாயில்ல, விளக்கு இருக்கு இல்ல, விளக்கேற்றுவோம் இல்ல, அந்த விளக்காண்ட ஈஸ்வரனா அம்மையப்பாவா நினைச்சு நீங்க மனசார ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்க. மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுல இருந்தா உங்க பசங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க ஹஸ்பண்ட் யார் இருக்காங்களோ கூட உட்கார வச்சு அந்த அர்ச்சனை பண்ணுங்க. வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளவு மகத்துவங்க. வில்வத்தை பத்தி ஆல்ரெடி நான் பதிவுலாம் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த வில்வத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அந்த வில்வம் 3 வில்வம் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். அந்த 3 வில்வம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு இது இலையில. அதை நீங்க தனித்தனியா பிக்க கூடாது. அந்த 3 வில்வத்தால சேர்த்துதான் நம்ம அர்ச்சனை பண்ணணும். ஒரு சிலர் அதை தனித்தனியா பிப்பாங்க, எல்லாருக்கும் வேணும் அர்ச்சனை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அதாவது அந்த 3 இதழை பிரிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல பலன் கிடையாது. ஒரு வில்வத்துல 3 பிரிஞ்சா மாதிரி இருக்கும், 3 பிரிவு இருக்கும். அந்த 3 பிரிவும் சேர்த்துதான் நீங்க அர்ச்சனை பண்ணணும். அதனால பிரிக்காதீங்க அந்த இலைய, ஓகேவா? அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, அதாவது அன்னைக்கு ஃபுல்லா பூஜை நடக்கும். மாலையிலேருந்து காலையில 6 மணி வரையும் பூஜை நடக்கும் கோயில்ல. அபிஷேக பூஜை எல்லாமே நடக்கும். அதுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களால கோயிலுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், 3வது கால பூஜைன்னு ஒன்று வரும். அந்த பூஜை தாங்க செம்ம பவர்ஃபுல்லான பூஜைங்க. அந்த பூஜை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களால அந்த டைம் கோயிலுக்கு போனா அந்த டைம் கோயிலுக்கு போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு மாலை, அதான் நைட்டு 11:40 11:40 12 வரையுங்க. அந்த டைம்குள்ள 11:40 இல்லை 42 அந்த டைம்லேருந்து வரும். அந்த டைம்லேருந்து 12:30 வருங்க. அந்த 3வது கால பூஜை நடக்கும். அந்த டைம் கோயிலில் பயங்கர விசேஷமா இருக்கும். அந்த டைம் ஏன் நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம் அம்பிகையே சிவனை வழிபட்ட காலம், புரியுதுங்களா? அந்த டைம்ல அதாவது அம்மை அப்பாவுடைய அருள் பல மடங்கு இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்குங்க.
அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணி எதை கேட்டாலும் உங்களுக்கு லைஃப்பில் நடக்குங்க, கண்டிப்பாக நடக்குங்க. அந்த பூஜைக்கு அவ்வளோ பவர். நீங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். அந்த பூஜையை மிஸ் பண்ணாதீங்க. கோயிலுக்கு போக முடியலையா, வீட்டிலையே நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்துக்கு தூங்காதீங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இன்னும் கூட அருக்கம்புல், அப்புறம் சிவ்வரளி பூ, ஏதாவது உதிரி பூ இருந்தாலும் அந்த வில்வத்திலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணுங்க. மனசார சிவாய நமத்தை மனசார நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுங்க. அந்த டைம் 3வது கால பூஜை அதுதான். அந்த டைம் சொல்லுங்க, நீங்கள் பயங்கர பவர்ஃபுல். அதை சொல்லிட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு தூபதீபம் காமிச்சிட்டு ஒரு நைவேத்தியம் படைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ராகு கேது தோஷம் நீங்கணுமா, நீங்கள் என்ன பண்ணணும், மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஸ்வரனை வழிபடணும். அந்த நேரத்துக்கு உங்களால் கோயிலுக்கு போக முடியலையா, ஓகே, நீங்கள் தியானம் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது ஒரு லெமனை கட் பண்ணி கூட நீங்கள் விளக்கு மாதிரி வீட்டில் கூட, கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற சூழ்நிலையில் விளக்கு கூட போடுங்க. அந்த நேரத்தில் மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நிறைய தடையை கொடுப்பாங்க, நமக்கு முன்னேற விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எதுலேயுமே ஒரு நாட்டம் இருக்காது. ராகு தடுப்பார், கேது நாட்டமே இருக்காது, எந்த ஒரு விஷயமே பற்றுதல் இல்லாமல் இருக்கும். மொத்தத்தில் ராகு கேது நம்மளுடைய முன்னேற்றங்களை தடுப்பாங்க. அவங்க ஒரு இதில் ஜாதகத்தில் உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்காது அவங்களுக்கு. அப்படியேப்பட்டவங்க ராகு கேதுன்னா எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த ராகு கேது தோஷம் போகணுமா, மகா சிவராத்திரி அன்னைக்கு மனசார நீங்கள் அந்த 3ஆம் கால பூஜை பண்ணுங்க. இந்த ராகு கேது தோஷமும் நீங்கணும்னு வேண்டிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடக்குங்க. படிக்கணுமா, பசங்க நல்லா படிப்பாங்க. திருமணம் நடக்கணுமா, கண்டிப்பாக நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறணுமா, கண்டிப்பாக நடக்கும். வீடு வாசல் வாங்கணுமா, கட்டணுமா, எல்லாமேங்க A to Z அதில் அடங்கிடுங்க. அந்த மாதிரியான ஒரு மகா அற்புதம் வாய்ந்த ஒரு ஒரு விஷயம்தான் இந்த மகா சிவராத்திரி. அந்த பூஜை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த பூஜைக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க, போக முடியலன்னு வீட்டிலேயே பண்ணுங்க. அவ்வளவு மகத்துவமான பூஜை, அது 3ஆம் கால பூஜை, கேட்கவே வேண்டாம். அற்புதமான பலன்களை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய பூஜையில் மகா சிவராத்திரியில் நாமும் கலந்துக்கிட்டு அவருடைய அருளை பரிபூரணமாக பெறுவோமாக. நன்றி.